வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வெல்கம் பேக் டு தேவ்ஸ் ட்ராவல் டைரிஸ். நம்ம கோவா ஸ்டோரிஸில் பனாஜியில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஷெர்ரி பஞ்சாப் ரெஸ்டாரண்ட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். கோவாஸ் கேபிட்டல் பனாஜியில் பஞ்சிம் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் தான் இந்த ஷெர்ரி பஞ்சாப் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த லொக்கேஷனோட கூகுள் மேப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். இது ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட் வித் பார். உள்ளே என்ட்ரான உடனே இந்த டெசர்ட் ஐட்டம்லாம் ஹாட் ஸ்டோரேஜில் வச்சுருக்காங்க. ஏதோ பேர் தெரியாத அந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட்லாம் வச்சுருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச இந்த குலாப் ஜாமுன், கேக்கு, பீடா இதெல்லாம் தான் இருக்குது. அடுத்து நம்ம ஒரு மாதிரி எங்கேயும் பக்கெட் பிரியாணிலாம் அடுக்கி வச்சுருக்காங்க. அடுத்து என்ட்ரான உடனே இந்த ஆம்பியன்ஸே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாக நல்ல லைட்டிங்கோட. அடுத்தது கோவா பிரியர்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம். இது இவங்களோட ஹிஸ்டாரிக் ஃபோட்டோஸோட ஃப்ரேம்ஸ்ன்னு நினைக்கிறேன். இங்கே ஆக்சுவலாக 2 டைப்பில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஒன்று இந்த மாதிரி கிளாஸில் கவர்டாக சோஃபாலாம் போட்டு ஒரு டேபிள் செட்டப் இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆப்போசிட்டாக ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு கிளாஸ் ரூஃபில் வந்துட்டு ஹேங்கிங் கார்டன் மாதிரியான செட்டப்பில் இந்த மாதிரி இருக்குது. இந்த இடம் ஆக்சுவலாக நேச்சுரல் லைட்டிங்கில் அந்த ஃபுல்லாக க்ரீன் லீவ்ஸோட பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஆம்பியன்ஸு. இந்த கார்னரில் உரல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ஹேங்கிங் பாட்ஸ்க்கு நடுவில் நிறைய பல்ப்ஸும் இருக்குது. ஸோ ஈவினிங் ஒரு நைட்டில் பார்க்க அதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த லைட்டிங்கில். இந்த டேபிள்ஸ்க்கு இன்னொரு சைடில் இந்த மாதிரி ஒரு ரிக்ஷா நிப்பாட்டி வச்சுருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் ஃபேமிலியோட இல்லைனா குட்டீஸோடலாம் அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு இந்த செட்டப் சூப்பராக இருக்கும். எங்களோட மெனு புக்குமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தலப்பாக்கட்டிலாம் இருக்கிற மாதிரி அவங்களோட அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபோட்டோஸ்லாம் போட்டு நல்லா டீட்டெயில்டான மெனு இருக்குது. சும்மா பேருக்குன்னு இல்லாமல் ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா ஐட்டமுமே அவைலபிளாக தான் இருந்துச்சுங்க. கூடவே வந்து ஆல்கஹாலிக் அண்ட் நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸோட மெனுவும் இருக்குது. நாங்கள் வழக்கம் போல் சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சூப்புக்கே ஒரு சைட் டிஷ் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் 4 அடல்ட்ஸ் இருந்ததால் தனித்தனி ஸ்டார்டருக்கு பதிலாக ஒரு பெரிய பிளாட்டராக ஆர்டர் பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு தந்தூரி, கிரில், கபாப், மலாய், டிக்கா இந்த மாதிரியான 5 டைப் ஆஃப் சிக்கன் ஐட்டம்ஸ் வந்து சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணி அழகாக சர்வ் பண்ணாங்க. இந்த ஐட்டம்ஸ்க்கெலாம் பேர் உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பெஷ்வாரி சிக்கன் கிரேவி, அப்புறம் மட்டன் அண்ட் சிக்கன் பிரியாணிஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்க சர்வீஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அழகாக பொறுமையாக வந்துட்டு அவங்களோட ஸ்டைலில் வந்து அழகாக சர்வ் பண்ணாங்க. இந்த பிரியாணியோட ஃப்ளேவர், டெக்ஸ்சர், அரோமா எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ராயலாக இருந்துச்சு. சூப்பர் டேஸ்டியாகவுமே இருந்துச்சு. ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃபோட ரெஸ்பான்சஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாமே பயங்கர ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமாக இப்போது இங்கே தான் இந்த ஃபிங்கர் பவுல் நான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் கலராக ஆளுக்கு ஒரு மாக்டெயில், காக்டெயில்னு ஆர்டர் பண்ணோம். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம ஊரில் மொஜித்தோ, ப்ளூபெரி அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இதில் தான் இங்கே இருக்கக்கூடிய டெசர்ட்ஸ், மாக்டெயில்ஸ் அண்ட் காக்டெயில்ஸ். இதில்
இல்லை உங்களோட ஃபேவரட் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடம் தான் தெரியல இடம். ஆமாங்க, இவ்வளோ ஐட்டம்ஸ் குவாலிட்டியாக அண்ட் இந்த மாதிரியான ஆம்பியன்ஸில் நம்ம ஊரில் சாப்பிட்ருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு 5000க்கு மேலே ஆகியிருக்கும். ஸோ ப்ரைஸ், குவாலிட்டி அண்ட் ஆம்பியன்ஸ் ஆஸ்பெக்டில் இதுதான் பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் நான் சொல்லுவேன். கோவா வந்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பட்டுச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.